இயற்கையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்றை வீட்டில் தயாரித்துக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பார்க்க உள்ளோம். ஷியா பட்டரை பற்றி முதலில் நாங்கள் அறிந்து கொள்வது நல்லது. ஷியா என்று கூறக்கூடிய ஒரு மரத்திலிருந்து பெறப்படும் பழங்களிலிருந்து பெறப்படும் நட்ஸிலிருந்து தான் இந்த ஷியா பட்டர் தயாரிக்கப்படுகிறது. ரூம் டெம்பரேச்சரில் ஒரு கட்டியான பொருளாகத்தான் காணப்படும். இதனுடைய நிறம் வெள்ளையிலிருந்து ஒரு ஐவரி கலர் வரை வேறுபட்டு காணப்படும். கூடுதலாக விட்டமின்ஸ்கள் காணப்படுகிறது, ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது. மற்றது இது எங்களோட தோலுக்கு மிகவும் மென்மையான தன்மையை தரும். மற்றது ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை மிக அழகாக தரக்கூடியது. எந்த வகையான தோலாக இருந்தாலும், ஆயிலி ஸ்கின்னோ, ட்ரை ஸ்கின்னோ அல்லது சென்சிட்டிவோ அல்லது நார்மல் ஸ்கின்னோ, எவ்வாறான ஸ்கின்னுக்கும் இது பொருந்தக்கூடியது. ஒரு அலர்ஜிக்கும் ஏற்படாது. இதை அப்ளை பண்ணினா உங்களோட தோல் ஒரு ஒயிலினஸ் இருக்கிற மாதிரி காட்டாது. சன்ஸ்க்ரீனும் இதனுடன் சேர்த்து பாவிக்கும் போது இதுக்கு ஆக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் தயாரிக்க போகும் இந்த ஃபேஸ் மாய்ஸ்சரைசரில் முக்கியமாக பாகத்தை வகிக்கப் போவது ஷியா பட்டர். முதலாவது பேஸுக்கு இதில் பாவிக்கப்படுறது ஷியா பட்டர் பாவிக்கப்படுது. அடுத்து இதுக்கு ஒரு கரி ஆயில் ஒன்று தேவை. இந்த கரி ஆயிலாக இங்கே பாவிக்கப்படுறது ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில் பாவிக்கப்படுது. அடுத்து எசென்ஷியல் ஆயில் இதில் பாவிக்கப்படுறது லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பாவிக்கப்படுது. முதலாவது ஒரு கிளாஸ் போல் ஒன்று தேவைப்படும். அடுத்தது ஒரு சோஸ்பென் ஒன்று தேவைப்படும். அடுத்தது ஒரு கிளாஸ் ஏர்டைட் ஒரு கண்டெய்னர் ஒன்று தேவை. அந்த ப்ரிப்பேர் பண்ணி வர க்ரீமை நீங்கள் சேமித்து வைப்பதற்கு. இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைண்டு, இவ்வளவு தேவைண்டு. ஒரு அரை கப் அளவுக்கு ஷியா பட்டர் நீங்கள் எடுக்கணும். எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுடைய ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில் நீங்கள் எடுக்கணும். அடுத்தது லெவெண்டரில் 15 ட்ராப்ஸ் மட்டும்தான் தேவை எங்களுக்கு. ஏன் லெவெண்டர் இதில் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம்டா, இது ட்ரை ஸ்கின்னுக்கு பொருத்தமானது, ஏஜிங் ஸ்கின்னுக்கு பொருத்தமானது, ஆயிலி ஸ்கின்னுக்கு பொருத்தமானது, நார்மலான ஸ்கின்னுக்கு நல்ல. மற்றது சிலருக்கு ஆக்னி முகப்பரு வரக்கூடிய மாதிரி இருக்கிற முகங்கள் அவங்களுக்கும் இது மிக பொருத்தமானது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஷியா பட்டரையும் அந்த கோகோனட் ஆயிலையும் அந்த கிளாஸ் பவுல் ஒன்றில் முதல்ல எடுக்கணும். அது 2ஐயும் எடுத்து அதை ஃபுல்லாக 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் நன்றாக கலங்கும் வரை. ஒரு சோஸ்பென் ஒன்று நான் ஏற்கனவே எடுக்க சொன்னேன். அதில் நீங்கள் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே தண்ணியை சூடாக்கணும். அதுக்கு முன்னே இந்த பவுலை தூக்கி வைக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அது என்ன செய்ய வேண்டாம், அது நல்லா உருகி 2ஐயும் சேர்ந்து உருகி எண்ணெயாக வரும் வரையும் அதை இதில் எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு நல்லா ஹீட் ஆனதுக்கு உருகி 2ம் மெல்ட் ஆனதுக்கு பிறகு அதை நீங்கள் வெளியில் வச்சு அது ஒரு அளவுக்கு ஆரம்பரை விட்டதுக்கு பிறகு தான் அந்த எசென்ஷியல் ஆயிலையும் 15 ட்ராப்ஸை அந்த லெவெண்டர் விட்டு திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஸ்டோவ் பண்ணி மூடக்கூடிய டைட்டான மூடியுடைய அந்த கிளாஸ் பாட்டிலில் எடுக்கணும். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சு இதை நீங்கள் தொடர்ச்சியாக இதை பாவிக்கக்கூடியது. எல்லோருக்கும் இது தரம் சாதாரணமாக 4-5 தரம் மிகவும் ட்ரை ஸ்கின் இருக்கிறார்கள் ஒரு 6 டைம்ஸும் போடுறது மிக நல்லது.